செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் சாமிக்கு ஒரு தீபத்தை போட்டுட்டு நம்ம நைட் டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் முடக்கத்தான் தோசை வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ தோசையை விட நீ அடை தோசை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னான். அதாவது நம்ம உரப்படம் சொல்கிறோம் இல்லையா, அதில் பருப்புக்கு பதிலாக இந்த மற்றதெல்லாம் நம்ம என்ன போடுறோமோ அதே தான். நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னான். ஸோ இன்றைக்கி அவ சொன்ன ரெசிபி தான். நல்லா இருக்குமான்னு தெரியல, ஒரு வேளை நல்லா இல்லைனா ஊருக்கு வந்து உதப்பன்னு சொன்னேன். அவ சொன்னா நல்லா இருந்ததுன்னா நான் வந்து உதப்பன்னு சொன்னான். இப்போ யார்கிட்ட உதவாங்க போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக நான் தான் உதவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உரப்படைக்கு போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். பூண்டு மிளகாய் சோம்பு அவ்வளோதான். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க ரத்த கலரியாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம தழை போட்டு அரைக்க போகிறோம் இல்லையா, கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிற அரிசியை போட்டு இந்த தழையை போட்டு அரைச்சிக்கலாம். அன்றைக்கி முடக்கத்தான் தோசை சுட்டது போக மிச்சம் இருக்கிற முடக்கத்தான் இது. வெங்காயம் கட் பண்ணி என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் கேட்டால் அவர் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த ஜன்னலுக்கு மேலே மணி பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது போன வாரம் தான் எங்கள் அக்கா கொடுத்துன்னு விட்டாங்க. நான் நாட்டில் இருக்கும்போது வச்சிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு பொற்காலம்க்கா பொண்ணு சென்னையில் தான் இருக்கும். ஸோ அவள் எப்போ ஊருக்கு போனாலும் அந்த காருக்கு மட்டும் வாய் இருந்தால் அழுது இருக்கும். அதில் என்னென்ன திணிக்க முடியுமோ எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. கொள்ளையில் காய்க்கிற செடி கொடி மரம் காய் பழம் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருவாங்க. அவளும் கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துருவா. மதியத்துக்கு செஞ்ச சப்பாத்தியும் கொஞ்சம் மீதி இருக்குது, ரைஸும் கொஞ்சம் இருக்குது. எல்லா மாவுலையும் நம்ம வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். மேபி மாவு வீந்துருச்சுன்னா அப்புறம் அந்த வெங்காய ஸ்மெல் மாவில் அடிக்கும், அடுத்த நாளுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க செஃப் கூட அவ்வளோ பொடிப்படியாக கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக பொடிப்படியாக கட் பண்ணியிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட். மாமியார் மட்டும் இருந்துட்டாங்கன்னா ரத்த நிறைய வச்சிருப்பாங்க. பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு எப்போது மேலே நம்ம அடை ஊற்றிக்கலாம். தீய சன்னமாக வச்சுட்டு நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி 2 பக்கமும் முருவை விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான முடக்கத்தான் அடை தோசை ரெடி. நான் உதவாங்க போகிறது ஒரு என்ன தோசை செம்ம டேஸ்ட். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.